நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வடகிழக்கு பருவகால மழையானது அதிக அளவில் பெய்து வருகிறது. இந்த நிலையிலே நேற்று இரவு முதலே நெல்லை டவுன் ஜங்ஷன், கொக்கரக்குளம், வண்ணாரப்பேட்டை, கேடிசி நகர், பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவிலானது மழைப்பொதிவானது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில மலைப்பகுதிகளாக இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம், காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாமிரபரணி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. இந்த நிலையில நெல்லை டவுன் பகுதியில் பெரும்பாலான வீடுகள் அந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பழமையான வீடுகளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இந்த சிவாத்தெரு டவுன் சிவாத்தெரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடானது ஒரு 65 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு பழமையான வீடு ஒன்று இங்கே இருக்கிறது. இந்த நிலையில இந்த காலையில் லேசான சாரல் மழையானது பெய்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வீட்டின் சுவரானது லேசாக இடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. இந்த வீட்டில் 65 ஆண்டுகளாகவே முருகன் மற்றும் கோமதி என்ற தம்பதியினர் வசித்து வருகிறார்கள். இவர்கள் இந்த வீட்டில் இடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தக்கூடிய ஒரு சத்தம் கேட்ட உடனே அலறி அடித்துக்கொண்டு தங்கள் லேசான உடைமைகளை வெளியே எடுத்துக்கொண்டு ஓடி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தங்களது உயிரை நல்வாய்ப்பாக காப்பாற்றி இருக்கிறார்கள். அந்த தம்பதியினை இப்போ நம்மோது இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, இந்த மழை நேரத்தினால என்னென்ன பாதிப்பு, இப்போ வீடு இடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கேட்போம். வணக்கம். இந்த வீட்டில் நீங்கள் 65 வருஷமா குடியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த திடீர்னு இந்த வீடு இந்த மழை காலத்தில் இடிஞ்சிருக்கு. இது நீங்கள் எப்படி உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு? மனநிலைன்னா ஒரு வாழ்க்கையில் ரொம்ப மன உளைச்சல் கெடுத்துருக்கு எனக்கு. ஏன்னா ஒரு தாய் வீட்டில் இருந்த மாதிரி இருந்துட்டு அதாவது ஆச்சி தாத்தா காலத்துலேருந்து இந்த வீட்டில் நாங்கள் இருக்கோம். எங்கள் வீட்டில் கூலி வேலை தான் எப்போதுமே. ஆச்சி தாத்தா கடலை வியாபாரம் தான் பண்ணி வியாபாரம் பார்த்து எங்களை வளர்த்தாங்க. அப்பா டிரைவரு. அப்பா தவறினதுக்கப்புறம் நான் முக்குடல் என்னை கட்டி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே 65 வருஷம் ஆகுது இந்த வீட்டுக்கு எனக்கு வயசு இப்போ 55 ஆகுது. ஆனால் மனநிலை ரொம்ப தாங்க முடியாத இடத்துல கண்டு அழுதுறா. பொம்பளை அழுதா தைரியம் பேருன்னு நினைப்பாங்கல்ல, அதனால் அழாமல் இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமையல் பண்ணது பாத்திரத்துலேருந்து சகல பொருளும் எனக்கு பாதிப்பில் தான் ஆயிருக்கு. ஹவுஸ் ஓனர்கிட்ட எவ்வளவோ நாங்கள் சொல்லியிருக்கோம். பக்கத்து வீடு தண்ணி இறங்குது, இந்த வீட்டில் தண்ணி இறங்குது பாருங்க மாமா. அவங்க ஒரு பாய் தான். பாருங்க மாமா, நாங்கள் எவ்வளோ நாள் வாடகையில் கழிக்கதா இருந்தால் நான் செலவு பண்ணுவேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.